சந்தோஷமான விஷயத்தாலேயோ ஒரு சந்தோஷமான சூழ்நிலையாலோ நம்ம வாழ்க்கையில் எதுவும் கற்றுக்க முடியாது. இதுவே ஒரு சோகம், ஒரு கஷ்டமான ஒரு வலி நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னா அது நிறைய விஷயம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். இன்ஃபேக்ட் அந்தமாரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம லைஃப்னாலே என்னன்னு கற்றுக்குவோம். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா அதை பார்த்து ஓடாதீங்க. இன்ஃபேக்ட் அந்தமாரி அதிகமான ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை மீட் பண்ணவங்க அதை பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணில் ஒரு அழகும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அவங்க வாழ்கிற விதத்திலே ஒரு தைரியத்தை நம்ம பார்க்க முடியும். அந்தமாரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு உண்மையான மனிதர்கள் யார், எங்கேருந்து நம்ம ஒரு சொல்யூஷன் நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிற பல விஷயம் நம்ம கற்றுக்கலாம். இதுவே ஒரு சந்தோஷமான சிச்சுவேஷன், ஒரு கொண்டாட்டமான ஒரு ஹாப்பியான மூமெண்ட்னா அது வரும், அப்படி போயிடும். அது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு எதுவுமே ஒரு கற்றுக் கொடுக்காது. ஸோ நீங்கள் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா தைரியமாக இருங்க. உங்களுக்கு அது நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கையை எப்படி தைரியமாக ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லியும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். லைஃப்பில் ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு ஹாப்பி மூமெண்ட் வந்துச்சுன்னா எப்படி நம்ம அதை ஷேர் அப் பண்ணி ஏற்றுக்கிறோமோ, அதேமாரி வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ ஒரு வலியோ வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கணும். அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அழகும் ஒரு அர்த்தமும் சேர்க்கும். ரொம்ப ஒரு ஆழமான விஷயம். சிம்பிளாக சொல்லிட்டேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும்.